நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. இன்றைக்கி நாங்கள் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு முன்வீதியில் நிற்கிறேன். உண்மையாகவே இன்றைக்கி பகலில் இருந்து சரியான மழையாக இருக்குது யாழ்ப்பாணம் பக்கம். இப்போயும் மழை விடாமல் பெய்து கொண்டு தான் இருக்குது. இது திடீரென்று வந்த மழை. இந்த விடியலேருந்து ஓரளவு நல்ல வெயிலாக இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா மழையாக இருக்குது. இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் இப்படித்தான், நல்ல வெயிலாக இருக்கும், வெயிலோடு சேர்ந்து மழை வரும். எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்குமென்று சொல்லவே இல்லாது. ஏண்டா நல்ல வெயிலாக இருக்கும், திடீர்னு பார்த்தா மழை பெய்திடும். நல்லூர் கோயில் ஒரு குறிப்பிட்ட நேரம், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பெய்த மழைக்கு தான் இப்படி தண்ணியாக இருக்குது ரோட்டெல்லாம். அந்த அளவு பெரிய மழை பெய்திச்சு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமளை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. திடீரென்னு ஒரு மழை பெய்ய வலிக்கிட்டு, அது மழையா பெய்யான்னு தெரியாத அளவுக்கு பெரிய அடமழையா பெய்ய வலிக்கிட்டு. சரி, அதை காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த மழை குறைஞ்சிட்டு என்ன தெரியுங்கன்னு பார்க்குறீங்களா? உண்மையான சம்பவம் அப்படித்தான். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக தொடர்ந்து மழைன்ற மழை அப்படி ஒரு மழை பெய்த மழைக்குள்ளே நல்லூர் பின்வீதியில் எல்லாத்துலேயும் தண்ணி நிற்கிது. சரி, அந்த மழையை உங்களுக்கு காட்டுவோம். திடீரென்று யாழ்ப்பாணத்தில் மழை பெய்யுது, வெயில் அடிக்க எப்படி இருக்கும், மழை பெய்ய எப்படி இருக்கும், சரி அதை காட்டுவோம்ன்ற ஒரு காணொலி எடுக்க வழி கிடைக்க மழை குறைஞ்சிட்டு. சரி, இப்படி மழை பெய்யுதே, இந்த மழைக்குள்ளே ஒரு கேக்கும் ஒரு நெஸ்கஃபேயும் குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டு சரி ஒரு டீயும் வாங்கி கொண்டு கேக்கும் வாங்கி கொண்டு வந்து பார்த்தா மழை போயிட்டு. இன்றைக்கு மழை இல்லை. சரி, என்ன செய்கிறது? வாங்கின டீயை வீசவா எலுமேலாக தானே குடிச்சு தான் ஆகணும், வாங்கின கேக்கை சாப்பிட்டு தானே ஆகணும். அதுவும் சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்தேன்னா சாக்லேட் கேக் டேஸ்ட்டாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே சாக்லேட் கேக் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ சரி அதையும் வாங்கி இந்த மழை காம்பினேஷன் நல்லா இருக்குமே யோசிச்சு கொண்டு செய்தோமா. கடைசியாக பார்த்தா எல்லாம் சொதப்பிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கின கேக்கையும் டீயையும் நானே குடிப்பேன். இப்போ இந்த மழைக்குள்ளே நெஸ்கஃபேயை குடிப்போம். இப்போ லைட்டாக தான் மழை தூரி கொண்டு இருக்குதா பாருங்கள், சைட்டில் பாருங்கள். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இதுதான் அந்த சாக்லேட் கேக். என்னென்னா கேக் வாங்கிட்டு வந்தாச்சு, வெட்டியெல்லாம் சாப்பிட இல்லாது, கத்தியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் பிடிச்சே சாப்பிட்ருவோன்னு சொல்லி பிச்சு சாப்பிட வலிக்கிட்டாச்சு. இருந்தாலும் அதுவும் ஒரு டேஸ்ட் தான். ஒரு ட்ராவலிங் டைமில் பெய்கிற மழைக்குள்ளே ஒரு சாக்லேட் கேக் ஒரு நெஸ்டி இப்படியே குடிச்சு கொண்டு போனால் செம்மையாக இருக்கும். அதாவது அதிகாலையிலேருந்தே மழை பெய்து கொண்டிருக்கு, அதுவும் மதியத்துக்கு பிறகு தொடர் மழையாக இருக்குது. மழை நிற்கிற மாதிரி தெரியலை. அப்போ இன்றைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வரைக்க உங்களுக்கு அந்த மழையை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு காணொலி எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு காணொலி எடுத்தேன்னா காணொலி எடுக்க ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுட்டு சரி ஓகே அப்போ இதோட மழை குறைஞ்சிட்டாக்குமென்னு சொல்லி நானும் அப்படியே விட்டுட்டு இந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தா மழை குறையிற மாதிரி இல்லை. அதுக்கு பிறகு திருப்பி பின்னரமானதோட மழை தொடங்கிட்டு அதிகளவான மழை பெய்ய வலிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ நான் நல்லூர் முன்வீதியில் இருக்கிறேன். இந்த ரோட்டால் இப்படி மழை பெய்யுது, இந்த ரோட்டால் இப்படி தண்ணி போகுது, இவ்வளோ மழை பெய்யுதுன்னு பாருங்கள். வானமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்குள்ளால போகுதுன்னு பார்ப்பா. இது இப்போ நல்லூர் முன்வீதி. நல்லூர் முன்வீதியில் இப்படி இருக்குண்டு பாருங்கள். ஒரு பைக்கெல்லாம் போகிறதுக்கு படுற பாட்டை என்ன சரியான மழை பெய்து கொண்டிருக்கு, சொல்லவே இல்லாத அளவுக்கு மழை பெய்து கொண்டிருக்கு. அண்ணா ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க, போலீஸ்காரர் கண்டா மறிக்க போகிறாங்க. அண்ணா விதிமுறைகளை மீறி பயணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லூர் முன்வீதி, நல்லூர் கோயில் எப்படி இருக்குன்னு மழை பெய்யுது. உண்மையாகவே எல்லாம் அழகாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் வாகனங்களெல்லாம் போகிறதுக்கு சரியாக கஷ்டப்படுது. இடையில சரியான தனியாக இருக்குது இந்த நல்லூர் முன்வீதியில். சரி, தீபா நிறைய போகிறாள். இல்லை தம்பிடா. ஓகே சரி, இப்போ நான் வந்து முன்வீதியிலேருந்து நடந்து போய் கொண்டிருக்கிறேன். சரி, அந்த முன்வீதியெல்லாம் நடந்து போய் பார்ப்போம். இந்த கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுண்டு. சும்மாவே மழை பெய்யுது. இந்த நல்லூர் முன்வீதி பின்வீதியெல்லாம் தண்ணி நிரம்பிடும், வடிகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தொடர் மழையாக இருக்குது. இப்போ மட்டும் மழை பெய்து கொண்டே இருக்குது, அப்படி மழை பெய்து கொண்டு இருக்குது. அப்போ அதனால் அந்த மழைக்கு ஐயோ குளிருது தண்ணியெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் நிரம்பிட்டு என்ன செய்கிறது? என்ன மழை பெய்தாலும் வேலை முடிச்சுட்டு பைக்கில் போகிறவங்க எல்லாம் நனைஞ்சிட்டு தானே போகணும். அது ஒரு
சாதாரண விடயமாக போயிட்டு மழையோ மழையிலையோ வேலைக்கு போகிறவங்க நனைஞ்சிட்டு தான் வரணும், ஜக்கெட் போட்டுட்டு வரணும், ஜக்கெட் இல்லாதவங்க நனைஞ்சிட்டே கூடயே பிடிச்சி கொண்டு வருவாங்க. அங்கே பாருங்கள், அதில் ஒரு தம்பி ஒரு நாள் இப்போ தான் டியூஷன் போயிட்டு நனைஞ்சு போகிறார் பைக்கில். இருவு இப்போ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. 9 மணிக்கும் இங்கே டியூஷன் எல்லாம் போயிட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே பொறுத்தளவில் போட்டி பரீட்சை, பிள்ளைகள் படிக்கிறத விட அம்மாக்கள் படிக்கிறது கூடவே இருக்கும். ஏன்னா அந்த பக்கத்து வீட்டை இருக்கிற பிள்ளை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பிள்ளை பாஸ் பண்ணணுன்ற ஒரு போட்டியில் அம்மாக்கள் படிப்பிக்கிறது தான் கூடவே இருக்குது. அப்போ அதனால பிள்ளைகள் எல்லாம் பாவம் பாரு எப்படி இருக்கேன்ட்டு. நல்ல ஒரு காணொளி, நல்ல ஒரு காட்சியாக இருக்கும் கண்டிப்பாக. அங்கே எப்படி தண்ணி நல்ல ஒரு பின் வீதியெல்லாம். கிட்டத்தட்ட எல்லா ரோட்லேயுமே தண்ணி நிரம்பிட்டு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. ஏன்னா தொடர் மழையாக இருக்குது. மழை குறையிற மாதிரியே தெரியல, தொடர்ந்து மழை பெய்யுது. என்னோட மழையை காணலன்னு யோசிக்காதீங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு. முதல் பெய்த மழைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பாருங்க, இந்த 2 ரோட்லேயுமே தண்ணி எப்படி இருக்குன்னு. பைக்கில் வரவங்கெல்லாம் நினைஞ்சிட்டு வராங்க. நாளைக்கு அப்படியே தொடர்ந்து மழை பெய்தா நாளைக்கு வெள்ளமண்டு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அதே நேரத்தில் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க 23ஆம் தேதிக்கு பிறகு காலநிலை மாற்றம் உண்டு. ஆனால் அதுக்கு முதல்ல இப்போ மாற வலிக்கிட்டு ஏன்னா திடீர்னு புயல் அல்லது ஏதாவது ஒன்று நடக்கலாம்ன்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக இதுதான் நடைபெறும்ன்றதை சொல்லலை. ஏதாவது ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக ஏதாவது ஒரு அனர்த்தம் நடைபெறும்ன்றதை மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பின்னேரத்துலேருந்து தொடர்ந்து மழையாக இருக்குது, இடைக்கிடைக்க விட்டு விட்டு பெய்துச்சு. இன்றைக்கு இப்போ மதியத்துக்கு பிறகு தொடர்ந்து மழை மட்டும்தான் பெய்து கொண்டே இருக்குது. குறிப்பாக வந்து எல்லா ரோட்டுமே தண்ணியால் நிரம்பி தான் இருக்குன்னு சொல்லணும். நல்லூர் முன்வீதி பின்வீதி என்று இல்லை, கிட்டத்தட்ட எல்லா ரோட்டுமே. ஏன்னா இன்றைக்கு பகல் வந்து பருத்துறைக்கு போயிட்டு வரைக்கும் பருத்துறையிலையும் ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. அந்த காணொலியையும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணி விடுறேன். ஏன்னா அது வந்து ஒரு வேனும் ஒரு ஆட்டோவும் உண்டு ஆக்சிடென்ட். இப்படி மழையால் நிறைய இடங்களில் ஆக்சிடென்ட் வேறு நடக்குது. அப்போ எல்லாருமே பயணிக்க பாதுகாப்பாக பயணிக்கணும் கண்டிப்பாக. பாருங்க எப்படி தண்ணியாக இருக்குன்னு. இருந்த கேக்கெல்லாம் பகலே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கேக்கும் இல்லை சாப்பிட்றதுக்கு. மழை வரும் கேக் வாங்கி வச்சு சாப்பிட மாட்டோம். அப்பா வாங்கின கேக் மழை இல்லாத நேரமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த இரவில் போய் கேக் கேட்டால் அடிக்க வருவாங்க. இப்போ டைம் வந்து 9 மணி. முதல்ல சொன்னால் அந்த டைம் 9 மணி ஆகுது. ஸ்கூல் என்ன டியூஷனுக்கு விட்டு கூட்டிகிட்டு கொண்டு போகிறாங்கன்ட்டு 9 மணிக்கு கேக் கடையெல்லாம் பூட்டியிருப்பாங்க. இப்போ திறந்துருக்க மாட்டாங்க. சரி ஓகே, திடீரென்று பெய்த ஒரு மழை, அது உங்களுக்கு காட்டணுமன்ற ஒரு ஆசை. ஏன்னா இங்கே மழை பெய்யக்க நல்லா இருக்கு. அதுவும் இப்போ 2 நாளாக தொடர்ந்து மழையாக பெய்து கொண்டு இருக்கு. திடீரென்று வெயில் அடிக்கும், திடீர்னு பார்த்தா நிற்கிற இடத்துல மழை மட்டுமே பெய்து கொண்டே இருக்கும். வெயிலுக்கும் மழைக்கும் சம்மந்தம் இல்லாமல் பெய்து கொண்டே இருக்கும். ஏன்னா முந்தி வந்து தெரியும் இப்போ இருட்டி கொண்டு வரும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, வெயில் அடித்து கொண்டு இருக்கும், அப்படியே மழையாக கொட்டி கொண்டு இருக்கும். அப்போ அதனால இப்போ இங்கே வேலைக்கு வலிக்கிட்டாலும் ஒரு கட்டியாக கரைச்சலாக இருக்கும். போய் நிற்கிற இடத்துல நனைஞ்சு கொண்டு வரணும், அப்படியே நான் சிச்சுவேஷன் எல்லாம் இருக்குது. சரி, அதனால தான் இன்றைக்கி இந்த காலநிலை மாற்றம் சம்மந்தமாக உங்களோட கதைக்கணும், இந்த மழையை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டு காட்டியாச்சு. இந்த காணொலி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியில் பாருங்கள். இதை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக அமையும். ஓகே, பாய். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இப்படி மழை பெய்யக்க திருப்பியும் உங்களோட சந்திப்போம். அதாவது இப்படி தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தால் வான்கதவுகள் எல்லாம் திறப்பாங்க, அதெல்லாம் போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். சரி, அப்படியான காணொலிகளோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.